இப்போ இந்த குரு பயிற்சியில சிம்ம ராசி எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படியெல்லாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது, எவ்வளோ பாசிட்டிவா இருக்க போறாங்க சொல்லுங்க. ஏன்னா சிம்மம் தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது ஆறுலன்ற கூட நோய், எதிரி, கடன், மம்பு, வழக்க அதுல இருந்து வெளியே வரதுக்கு கிடைக்கிறது. நம்மளுக்கு ஒரு வெளிய ஊர்ல வந்து ஒரு வேலை கிடைக்கும், அதெல்லாம் இப்ப பார்க்க கூடாது, உடனே கிளம்பிடணும். நம்ம தள்ளி போகுதுன்னா நம்ம கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனையை உருவாக்கிறதை விட குடும்பத்துல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்தையே பார்க்கும். சாப்பாட்டை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப வந்து ஒரு அசைவ பிரியர். 12 மணி 1 மணி கட்டிலுக்கு கீழே இருந்து கட்டிலுக்கு மேல இருந்து இந்த பிரியாணி சாப்பிடுறது, நான் ரொம்ப லௌகிகமா இருக்கேன்னு போறது, பிரியாணி சாப்பிடுறது, அதெல்லாம் வேண்டாம. அஷ்டம சனியுடைய சாரக மந்திரமே பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை. டெய்லி இருக்கா இருக்கணும். அது இருந்தாதான் நீ ஹேண்டில் பண்ணுவ. இது வரைக்கும் இனிமே இருக்கணும். இப்படி இருக்கும்போது உறவுல பாதுகாத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சி, இதில் இப்போ நடக்க போகிறது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க நேரடியாக அவங்களையும் நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. குரு பயிற்சி வருது, அது எப்போ வருது, எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? 12 ராசி, அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்லுங்கம்மா. குரு பயிற்சி நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது தான். ஏன்னா மற்ற கிரகங்களை விட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குரு வந்து பயிற்சி ஆகுறாரு. இந்த குரு வந்து யாருக்கும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. ஏன்னா 9 கிரகங்களுமே நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வாங்க. ஏன் இந்த குரு பயிற்சியை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பார்வை, அது ஸ்தான பலம் இல்லாட்டி கூட, அது ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் கூட அது வந்து பார்க்குற பார்வை வந்து நன்மை செய்யுன்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குரு வந்து இந்த வருடத்திலேயே 3 இடங்கள்ல பயணிப்பாரு. இப்ப மிதுனத்துல இருக்காரு. இப்ப வரக்கூடிய ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு இரவு தான் அவர் வந்து பயணிக்கிறாரு. எங்க கடகத்துக்கு பயணிக்கிறாரு. அப்புறம் அதிசாரத்துல அக்டோபர்ல என்ன பண்ணுவாரு, திருப்பி சிம்மத்துக்கு போவார். வேகமா போயிடுறாரு. இப்படி 3 இதுல பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள், உலகளாவிய அளவில் இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ புயல் காற்று அடிக்கும், எப்போ வந்து எரிமலை வெடிக்கும், எப்படி பூமி பிளந்துக்கிட்டு போவோம். மழைலாம் வந்து முன்ன மாதிரி 6 மாதம்லாம் மழை பெய்யாது. ஒரே நாள் 1 ஹவர்ல பெஞ்சா 3 மாசத்துக்குரிய மழையும் பொத்துன்னு பெஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு நம்மளுக்கு கும்பத்துல இருக்கிறவரு, அடுத்து வந்து நம்மளுக்கு மகரத்துக்கு வருவாரு. கேதுவும் பிரேராஸ்க்கு போவோம். அப்போ குரு கேது சேர்க்கை, இங்கேருந்து இவர் சனியை வேற பார்ப்பார். அப்போ நிறைய மாற்றங்கள் அரசியல்ல இருந்து, உலகளாவிய அளவுல இருந்து, நம்ம இதுலயே வந்து இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி பரபரப்பா போகுது, பலம் குன்றியவர்கள் பலம் வாய்ந்து, பலம் வாய்ந்தவர்கள் பலம் குன்றி, இப்படி மாறி 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 எப்பவுமே சிம்மத்திலையும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும்போது, கேந்திரத்துல சூரியன் வரும்போது அரசியல பெரிய மாற்றங்கள் காணலாம். அதேபோல அரசியல் தலைவர்கள் உயிரில இருந்து, அவங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுல இருந்து, இப்ப வரக்கூடிய குரு பெண் ராசியான கடகத்துல வர்றதுனால பெண்கள், ரொம்ப பிரபலமான பெண்களுடைய பேர் வந்து ஒரு பேசுறது எல்லாருமே பார்க்குறோம்ல. இப்போ ஊடக நாகரிகம் எல்லாமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் வருவது, அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இதெல்லாமே பார்க்கணும். அதே போல் அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிகள், அதே போல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கு எல்லாமே இப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதே போல் தங்கம் வந்து முதலீடு செய்யறது ரொம்ப அதிகரிக்கும். பால் சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து, அதே போல நம்ம கால்நடை, விவசாயம், நம்ம பழங்காலம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை விவசாயம், அதெல்லாம் பெருகும். இப்ப இந்த காலகட்டம்லாம் வந்து இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த விவசாயிக்கு, கால்நடைகளுக்கு இந்த கருப்பு நிற ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு இந்த பித்ரு தோஷன்றதெல்லாம் போயிடும். போகும்போது ஏன்னா நிறைய அதான சொல்றாங்க, உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம பின்னாடி வந்து செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது புது நோய்கள் நிறைய வரும். எல்லாத்துக்குமே மருந்தும் கண்டுபிடிப்புல இருக்கும். அதே மாதிரி ஊடகம், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஊடகத்துறையில ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இந்த போன்லயே போய் வந்துருச்சு, இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுதான்
அதே போல ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். அதே போல அரசியல் தலைவர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மகரத்துக்கு வந்தோடனே தொழிலாளிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உழைப்பின் ராசி, முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் வந்து காரசாரமா வாதங்கள் போக போகுது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, தொழில் ஒரு பக்கம் நலிவடைஞ்சாலும் வரி வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாயிடும். பராபவ வருடமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, போன வருடத்தை விட இந்த வருடம் நல்லா இருக்குமானா இதுவும் வந்து நம்ம அப்படியே பிதுங்குது. இனிமே 2031 வரைக்குமே இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு தான் இறை மார்க்கத்தை கண்டிப்பா பிடிச்சுக்கணும். சேரிட்டி, தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது 12, காலச்சக்கரத்தின் 12, 6ஆம் இடத்தை பார்க்கறதால நம்மளே முதல்ல வர்ற சம்பளத்துல முதல் ஒரு சிறிய தொகையை தான தர்மத்துக்குன்னு வச்சுட்டோம், ஏழை எளியவருக்கு வச்சுட்டோம், எல்லா உயிர்களையும் நம்மளை போல பாவிச்சோம்னா என்னைக்குமே அனைவருமே சந்தோஷமா நல்லதே நடக்கும். அதேதான். ஏன்னா கடகமே வந்து அதுதான் அதனுடைய கோட்பாடே. அதான் அந்த இடத்துல குரு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளை போல அடுத்த உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி. ஏன்னா சனி உச்சமாவது நம்மளுக்கு மீனத்துல, அதுவும் அதான் சொல்றாரு. சுக்கரனாலே 4 கார் வாங்கணும், 2 வண்டி வாங்கணும், 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் கிடையாது. உன்னம் போலவே எல்லா உயிர்களையும் நேசின்றது தான். அப்படி இப்ப செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடர்களையும் கடந்து வந்துடலாம். வெரி குட்மா, ரொம்ப அழகழகாலாம் சொல்றீங்க. உண்மையிலே சொல்றேன், அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு, அவ்வளோ அழகா பேசுனீங்க. இப்போ இந்த குரு பயிற்சியில சிம்ம ராசி எப்படி இருக்கு? சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படியெல்லாம் நல்லதெல்லாம் நடக்க போகுது, எவ்வளோ பாசிட்டிவா இருக்க போறாங்க சொல்லுங்க. ஏன்னா சிம்மம் தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அஷ்டம சனியில நிறைய பார்த்தாச்சு, இனிமே பார்க்கக்கூடியது ஒண்ணும் இல்ல. உயிரா நினைச்ச புள்ள இப்ப என் கண்ணு முன்ன கிடையாது. என் கணவரை ரொம்ப விரும்புவேன், இப்ப எங்க கூட இல்ல. அதே போல நான் யாரை உண்மையா நேசிச்சனோ, என்னுடைய ஃபியான்சி இல்ல, இப்போ ரிலேஷன்ஷிப்லலாம் இருப்பாங்களா, அவங்களாம் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்களா. ஏன்னா அங்கே விட்டு கொடுத்தல் இருக்காது, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு தசாபுத்தி இருந்திருக்காது, பிள்ளைகளை இழந்திருப்பாங்க. இதெல்லாம் பெரிய இதுல இருந்தால் மீண்டு இந்த இழப்புன்னு சொல்றல, இதை ஏன் ரொம்ப நான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, ஏன்னா சனி டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி. ஏன்னா இழப்பு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். அதனால வந்து சிம்மம் அதிலிருந்து கடந்து வருவது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிரக நிலைகள் இருக்கு? லக்னத்திலே கேது, 7ல் ராகு, 2ல் சனி, எப்படி அவங்க இருக்க முடியும்? 4 பக்கம் 4 செக்கு வச்சாச்சு. இந்த நேரத்துல 12ல போய் 5, 8க்கான குரு போய் உச்சமானார்னா என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா தொழில ஒரு மாற்றம் கிடைச்சிரும். 12ஆம் இடம் என்பது விரயத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, பினான்சியலி, பிளவுகளை, இழப்புகளை, பிரிவுகளை சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல வந்துட்டாருன்னா நீ எதையும் எதிர்பார்க்காம உழைக்க மட்டும் தயாராரு. நீ வந்து உன்னை வந்து தியாகம் பண்ணு. 12ல குரு வந்தாலே தியாக வாழ்க்கை தான். யார் யாருக்கு 6, 8, 12லாம் குரு இருக்காரு, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் குரு இருக்கும். அவங்க வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க. இதை நம்மளுக்கு அந்த காலகட்டம் குரு வருதா? இப்ப கடகம் அப்படிதான் தியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்த காலகட்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய இந்த கடகராசிக்காரர்கள். இப்ப சிம்மத்துக்கு வந்து 12ல வராரு. ஏற்கனவே அஷ்டம சனி, நான் ஏற்கனவே தியாக வாழ்க்கையா தான் வாழ்றேன், இப்ப இன்னமா உங்களுக்கு எதுக்குமே இது பண்றது நாங்க பட்டா நிறைய வலி வேதனைகளை பட்டவர்களுக்கெல்லாம் இப்ப வரக்கூடிய குரு இருப்பா உன்ன கொஞ்சம் அப்படியே நான் ஒரு மூச்சு விட வைக்கிறேன்ட்டு வந்து நேரம் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இதே மாணவர்களாக இருக்கிறீங்க, இதே வந்து ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடா இருக்குது, அந்த பார்க்கக்கூடிய இடம் வந்து நம்மளுக்கு ஒரு விமோச்சனம் தரும். அப்ப ஒரு சுக சௌகரியத்தை கிடைக்கிறது, இல்ல ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கிறது, இல்ல அம்மா அப்பா கூட ஒரு சண்டை, அம்மாக்கு உடல் ஆரோக்கியம்னா அதுக்கான ஒரு நல்ல மருத்துவரை கொடுக்கறது, ஒரு மருந்து கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. 6ல் கூட நோய், எதிரி, கடன், மம்பு, வழக்க அதுல இருந்து வெளியே வரதுக்கு கிடைக்கிறது. நம்மளுக்கு ஒரு வெளிய ஊர்ல வந்து ஒரு வேலை கிடைக்கும், அதெல்லாம் இப்ப பார்க்கக்கூடாது, உடனே கிளம்பிடணும். நம்ம தள்ளி போகுதுன்னா நம்மள கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனையை உருவாக்கிறதை விட கொஞ்சம் தூரம் போறது ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா கொஞ்சம் வந்து ஒரு கடன் வசதி மூலம் நம்மளுடைய சுக சௌகரியங்களை பெருக்கி கொள்றதுக்கு இருக்கு. 8 என்றது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, அதையெல்லாம் பாரு. இந்த 6 என்பது வந்து சரி செய்ய முடியும், 8 என்பது சரி செய்ய முடியாது. அப்ப நீ இப்பயே உன்னுடைய செயல்களை என்னென்ன தப்பு இருக்கோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடு. உன்னுடைய செயல்கள் சிறப்பா இருக்கட்டும். என்னென்ன பண்ணணுமோ உன்னுடைய எதிர்காலத்துக்கு உன்னுடைய விரயம்னு சொல்லியிருக்கிறேன், இந்த விரயத்தை நீ ஆக்கப்பூர்வமா பண்ணிக்க. அப்ப ஆக்கப்பூர்வமா பண்ணியானா 8 என்ற அந்த நீண்ட இது வந்து உனக்கு கிடைக்காது. அதெல்லாம் இல்லாம உனக்கு சிறப்பான நான் மேஷம் சுவக்கன்னே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அடுத்து இந்த குரு வந்து டிரான்சிட்ல அக்டோபர்ல திருப்பி ராசிக்கே வந்துருவாரு அதிசாரத்துல. அப்பெல்லாம் உனக்கு ஒரு நல்லதெல்லாம் நடக்கும். உனக்கு வந்து ஒரு நல்ல பதவி ப்ரமோஷன், வெளியூர் வேலை, அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான்னே இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய மாற்றங்களை மனமோந்து எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் கவனம், பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கவனம்.
குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்தையே பார்க்கும். சாப்பாட்டை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப வந்து ஒரு அசைவ பிரியர். 12 மணி 1 மணி கட்டிலுக்கு கீழே இருந்து கட்டிலுக்கு மேலே இருந்து இந்த பிரியாணி சாப்பிட்றது, நான் ரொம்ப லௌகிகமாக இருக்கேன்னு போகிறது, இதெல்லாம் மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, அதெல்லாம் வேண்டாம. எக்ஸசைஸ் தான், உடம்புல இருந்து வேர்வை வரணும். இதை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய சிம்மம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிங்கிளாக இருந்தாலும் ரொம்ப சொல்லுவாங்களா, சிம்மம் நாங்கள் சிங்கிளாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக வாழக்கூடியவர்கள். பொறுமையாக இருந்துருங்க. அஷ்டம சனியுடைய சாரக மந்திரமே பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை. டெய்லி இதெல்லாம் இருக்கா இருக்கணும். அது இருந்தா நீ ஹேண்டில் பண்ணுவ. இது வரைக்கும் இனிமே இருக்கணும். இப்படி இருக்கும்போது உறவுகளை பாதுகாத்துக்கலாம். எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைய, ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்கார, எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிச்சலாம். உறவுகளை சம்பாதிக்க முடியுமா? அதே போல் ஒரு உறவுகளை இழந்துட்டு பிரிவில் இருக்கீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வாங்க. இது வர்றதுக்காக உங்களுக்கு குரு வந்து உங்களை தயார்படுத்துறாரு. அவர் மூலியமாக நீங்கள் வந்து அதில் ஏன்னா நம்மளை விட்டு போனவங்களுக்கு நேரம் வந்துருச்சு, போயிட்டாங்க. இனிமேல் நம்ம எப்படி போவோம்? அது காலம் வரணும். அது வரைக்கும் அந்த தன்னம்பிக்கையை நம்மளுக்கு இறைவன் கொடுக்கணும்னா திருப்பி இறைவனை தான் சரணாகதி அடையணும். நம்மளை கஷ்டம் கொடுக்குறவரே அவர் தான். அவர் எதுக்கு கொடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதுலேருந்து வெளிவருவதற்கும் அவரே தான் நம்ம கையை பிடிக்கணும். அதனால பொறுமையாக இருக்கும்பொழுது சிம்மம் சிங்கிளாக இருந்தாலும் கர்ஜனை தோரணையுடன் சிறப்பாக கடந்து வரும். அடுத்து வரக்கூடிய காலங்கள்லாம் நீங்கள் ராகு கேது கடந்துட்டாலே நீங்கள் பெரிய பாஸ் ஆயிடுவீங்க, பாஸ் ஆயிடுவீங்க. அவங்களுக்குள்ள ஒரு தெய்வம் சொல்லுங்க. சிம்ம ராசி லக்னத்திற்கு வேலுக்குடி அங்காள பரமேஸ்வரி. எல்லாருக்கும் பாருங்க, சக்தியை தான் சொல்றேன். சக்தி இல்லையே சிவம் இல்லை. புடிங்க, அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் நிறைய பண்ணுவான். சூப்பர் சூப்பர். நல்ல அழகான பதிவு இது. சிம்ம ராசிக்கு அவ்வளோ அழகான பதிவு. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு என்ன சொல்ல போகிறாங்க, நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாங்க ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹாப்பியாக வாழ போகிறீங்க, ஜம்முன்னு இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசி அவங்க சொல்லும்போது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பரிகாரங்கள், கோவில்கள், உங்களுக்கு இப்போ என்ன இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே அவ்வளோ அழகாக சொன்னாங்க. எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணி நேரிலேயே ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.